இவங்க வந்து நம்ம ஒரு நாள் சாப்பாடே போடாமல் நீங்கள் எங்கன்னா வெளியே போயிட்டீங்க அப்படி இருந்தால் கூட இவங்க அக்ரெசிவ்னஸ் ஆக மாட்டாங்க. லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகும். நீங்கள் பாக்கெட் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா பேபி கீழே உள்ள போகிறாங்கன்னா இவங்களே போய் அதை தடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. ஃபீமேல் எடுக்கிறீங்கன்னா 2வது வீட்டில் தானே மேட்டிங்கே பண்ணணும், கிராசிங்கு. ஐக்கி பெட்ஸ் வியூவர்ஸுக்கு வணக்கம். என் பேர் பார்த்தீங்கன்னா குகன். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா ஸ்டார் பெட்ஸ். எங்கே லொக்கேட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா ஓல்டு வாசர்மேன் பெட்டில் இருக்குது. இன்றைக்கி லேபை பற்றி நம்ம வந்து வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் பேக் வந்து ஒரு லேப் வாங்கினோம். வீட்டுக்கோசம் தான் வாங்கினோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதில் வந்து பிடிச்சி வந்து இந்த ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த ப்ரீடு மட்டுமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ப்ரோ. ஒன்லி பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட லேப் தான். ஷோ குவாலிட்டிக்கு வந்து காம்ப்ரமைஸே இருக்காது. நீங்கள் வந்து சீப் பேஸில் கிடைக்குது, நிறைய இடத்துல 6K 5Kல கிடைக்குதுன்னு நிறைய பேர் வாங்கிடுறாங்க. வாங்கிட்டுனா அது பார்த்தீங்கன்னா வளரும் போது வந்து ஸ்ட்ரீட் டாக் மாதிரி ஆகிடுது. இவன் பார்த்தீங்கன்னா 8 மந்த் தான் ஆகிறான். இவனோட சன்னு தான் இவன். பார்த்தீங்கன்னா குவாலிட்டி தெரியும். இவனை பற்றி பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். இந்த மாதிரி குவாலிட்டி தான் நம்ம எல்லாமே. நம்ம லைனேஜ் பார்த்தீங்கன்னா ஓல்டு லைனேஜ் தான். குவாலிட்டி காம்ப்ரமைஸே இருக்காது ப்ரோ. லேபில் ஸ்பெஷலிஸ்டி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கடிக்க மாட்டாங்கண்ணா. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி தான். இப்போ வந்து பார்க்க வந்து ஜெய்ஜென்டிக்காக இருப்பாங்க, நல்லா பெருசாக ப்ராடாக இருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நம்ம வாயில் கை வச்சா கூட இவங்க கடிக்க மாட்டாங்க. இவங்களோட கேரக்டர் இதுதான். இப்போ நீங்கள் வீட்டில் வந்து சில்ட்ரன்ஸ் இருக்காங்க, கிட்ஸ் இருக்காங்க நிறைய வீட்டில். அவங்க வளர்க்கணும், டாக் வளர்க்கணும் ஆசைப்படும். ஆனால் பயப்படுவாங்க, டாக்னா கடிக்கும் அந்த மாதிரி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சான்ஸே இல்லை. நம்ம என்ன தான் பண்ணாலும் நம்மக்கிட்ட அன்பு மனதாக தான் காட்டுவாங்களே கடிக்க மாட்டாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெண்ட்லி தான். லேபில் வந்து இருக்க அட்வான்டேஜே இது தான். அது மாதிரி மெயின்டெனன்ஸ் வந்து லோ மெயின்டெனன்ஸ், 0% மெயின்டெனன்ஸ் தான். இவங்களுக்கு ரொம்ப செலவாகும், அதெல்லாம் நீங்கள் நினைக்கவே வேணாம். 0% மெயின்டெனன்ஸ் தான். நான் இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து இப்போது டாகே வளர்க்காதவங்க வந்து இப்போ டாக் வளர்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம சஜஷன் பண்ணுறதுனா லேப் தான். இவங்களை பார்த்தீங்கன்னா ஈஸியாக யார் வேணால் மெயின்டைன் பண்ணலாம்னா இவங்க சீக்கிரமாக அடாப்ட் ஆகிடுவாங்க. ரொம்ப வந்து ஒரு இன்டெலிஜென்ட்டான ப்ரீடு இவங்க. பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறது 1 or 2 கமெண்ட்லேயே இவங்க வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணி நம்ம சொல்கிறத கேட்பாங்க. நீங்களே பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கே தெரியும். இது ஏன் அதிகமாக நம்ம எடுத்து சஜஷன் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே வச்சு வளர்க்குற பீடி பார்த்தீங்கன்னா லேப்னா. நீங்கள் வேறு எந்த பீடும் வந்து நம்பி வந்து வீட்டில் வச்சு வளர்க்க முடியாது. எப்போனா ஒரு டைம் வந்து அக்ரெசிவாகி கடிக்க ஆரம்பிக்கும். இவங்க வந்து நம்ம ஒரு நாள் சாப்பாடே போடாமல் நீங்கள் எங்கன்னா வெளியே போயிட்டீங்க அப்படி இருந்தால் கூட இவங்க அக்ரெசிவ்னஸ் ஆக மாட்டாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் மைண்ட் வந்து ப்ளே பண்ணணும். இவங்களை வாங்குறீங்கன்னா வீட்டில் நல்லா ப்ளே பண்ணுவாங்க. நீங்கள் விளையாடுறீங்களோ இல்லையோ அவங்களே வந்து நம்மக்கிட்ட ப்ளே பண்ணுற மாதிரி இருப்பாங்க இவங்க. அதனால தான் லேப் வந்து ஸ்பெஷலாக இருக்குது. சின்ன பசங்கலேருந்து பெரியவங்க இருக்கும். லேப்னு சொன்னால் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கண்ணா. நான் ஃபஸ்ட்டு வந்து டிவார்மிங் சொல்கிறேன். டிவார்மிங் பார்த்தீங்கன்னா குட்டி போட்டு பிறந்து 15 நாளில் வந்து ஃபஸ்ட்டு டிவார்மிங் பண்ணுவோன்னா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 30 டேஸில் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 மந்த்துக்கு 1 டைம் வந்து டிவார்மிங் பண்ணுவோம். வளர்ந்துச்சுன்னா வந்து 3 மந்த்துக்கு 1 டைம் நம்ம டிவார்மிங் பண்ணோம். டிவார்மிங் எதுக்கு நம்ம பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிக்கனு எல்லாமே நம்ம அவங்களுக்கு கொடுக்குறதால அந்த பூச்சி வந்து வயிற்றில் தங்கும். பூச்சி தங்குச்சுன்னா வந்து அவங்களுக்கு ஸ்கின் ப்ராப்ளம் வரும். அதனால் வந்து நம்ம என்ன பண்ணுறதுன்னா டிவார்மிங் ப்ராப்பராக பண்ணிங்கன்னா ஹெல்த் இஷ்யூ எதுவுமே வராமல் இருக்கணும். அதுக்கு தான் டிவார்மிங் கம்பல்சரி பண்ணணும்னு சொல்கிறது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வேக்சினேஷன் பார்த்தீங்கன்னா நம்ம பிறந்து 30வது நாள் வந்து பப்பி டிப்பின்னு ஒன்று போடுவோம். அதுக்கப்புறம் வந்து 45 டேஸில் வந்து வேக்சினேஷன் ஒன்று பண்ணுவோம். அதுக்கப்புறம் வந்து 1 மந்த்துக்கு 4 வேக்சினேஷன் பண்ணுவோம், ரேபிஸ் எல்லாமே சேர்த்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயருக்கு 1 டைம் தான். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, இந்த 4 போட்டு வருஷம் போட மாட்டாங்க. அது எதுக்கு போடணுன்னா இவங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே அஃபெக்ட் ஆகாது. நீங்கள் வெளியே கொண்டு போடுங்க, வாக்கிங் எடுக்கிறீங்க, மற்ற டாக் வந்து அங்கே பாத்ரூம் போயிருக்கோம், அது இவங்க ஸ்மெல் பண்ணும்போது அதுலேருந்து வைரஸ் தான் உங்களுக்கு பரவும். அதே நீங்கள் வந்து வேக்சினேஷன் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அது வந்து அவ்வளோ சீக்கிரம் அஃபெக்ட் ஆகாது. நோய் எதிர்ப்பு சக்தி, இம்யூனிட்டி பவர் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்கு தான் வேக்சினேஷன் போட்டு மெயின்டைன் பண்ண சொல்கிறது நம்ம. நான் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே இருக்க எல்லாமே வந்து சர்டிஃபிகேட் தான். நான் வீடியோ லாஸ்ட்டில் காட்டுறேன். இவங்க வந்து எல்லாமே சர்டிஃபிகேட் தான். சர்டிஃபிகேட் எதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷோ பண்ண போகிறாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வாங்கி நம்ம ஷோ பண்ண ஆசைப்படுவாங்க. அதில் வந்து 100ல் ஒரு 10 பேர் தான் அப்படி இருப்பாங்க. எல்லாருமே வந்து ஷோ பண்ண மாட்டாங்க. அது வந்து சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி காமிக்கும், எந்தெந்த லைனேஜ்லேருந்து இந்த டாக் வந்திருக்கு அதுக்கோசம் பார்ப்பாங்க. நம்ம மோஸ்ட்டாக பெட்டாக நீங்கள் வீட்டில் எடுத்து வளர்க்கணும்னா சர்டிஃபிகேட் தேவைப்படாது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா பிறந்ததுலேருந்து ஒரு 30 டேஸில் வந்து ராயல் கேன் மேக்ஸி ஸ்டார்ட் பண்ணுவோம்னா, அது வந்து ஒரு 2 மந்த்துக்கு தான் கொடுக்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாக வீட்லேயே ஹோம் ஃபுட் தான் ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஸ்பேன் வந்து கம்மியாகும். நீங்கள் பாக்கெட் ஃபுட்டு கொடுத்தீங்கன்னா, பாக்கெட் ஃபுட்டில் வந்து நம்ம கெட்டு போகிறதுக்கு ஸ்டெராய்டு அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம ரெகுலராக கொடுத்தோன்னா என்ன ஆகுனா 15 இயர்ஸ் லைஃப் ஸ்பேனாக 30 இயர்ஸாக கம்மியாக வாய்ப்பு இருக்குது. நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹோம் ஃபுட்டு தானே. ஹோம் ஃபுட்டில் சிக்கன் வைக்கலாம், கேட் ரைஸ் வைக்கலாம், வெஜ் ரைஸ் வைக்கலாம், எல்லாமே வைக்கலாம். ஆனால் ஸ்வீட்டு, சால்ட்டு, காரம் மட்டும் சேர்க்கக்கூடாதுண்ணா இவங்களுக்கு. ஆமாம், அது சேர்த்தோன்னா என்ன ஆகும்னா ஸ்கின் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும், ஹெல்த் இஷ்யூ வரும்.
நிறைய பேர் வந்து நம்ம சாப்பிட்ற சாப்பாடே அது ஆசைப்படுது உட்காருதுன்னு நினச்சி கொடுத்துட்றாங்க. இப்போ நம்ம ஒரு 2 தோசை சாப்பிடுவோம், அவங்களுக்கு ஒரு தோசை போடுவாங்க. சப்பாத்தி சாப்பிடுவோம், 2 தோசை சப்பாத்தி போடுவாங்க. அது வந்து நம்ம ஆசைக்கு பண்ணுறது வந்து அவங்களுக்கு வந்து அது வந்து தீங்கு. நம்ம ஆசை நினச்சி நம்ம டாக்குக்கு பண்ணுறது நம்மளே அவங்களுக்கு வந்து கெடுதல் பண்ணுற மாதிரி. ஏன்னா அதை வந்து நம்ம தவிர்த்தா நல்லது. நான் இவங்களுக்கு கம்பல்சரி பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டு கொடுக்கக்கூடாதுண்ணா. ஸ்வீட்டு சாக்லேட் எதுவுமே கொடுக்கக்கூடாது. அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து லிவரில் வந்து ஈஸியாக அட்டாச் ஆகிடும், லிவர் அஃபெக்ட் ஆகும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஸ்வீட்டுக்கு கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏர் ஃபால் ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஹெல்த் இஷ்யூவாக வர ஆரம்பிக்கும். அதேமாதிரி பப்பி நிறைய பேர் வாங்கி என்ன பண்ணுறாங்க, டாக்னா பால் தான் வைக்கணும் அப்படின்னு பால் வைக்கிறாங்க. மில்க் வந்து கொடுக்கக்கூடாது, வந்து திக்னஸ் அதிகம். மதர் மில்க் பார்த்தீங்கன்னா திக்னஸ் கம்மி. நம்ம குடிக்கிற இது பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் வந்து திக்னஸ் அதிகமாக இருக்கும். அதில் வந்து அதனால் வந்து டயரியா வர ஆரம்பிக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து அப்படி மில்க்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தயிர் எடுத்து மோர் மாதிரி தண்ணியில் கலந்து வேணால் உங்களுக்கு வைக்கலாம். ஆனால் மில்க்கு கம்பல்சரி கொடுக்கவே கூடாது. அதே போல் சால்ட் எப்போவுமே நீங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக நம்மக்கிட்ட வாங்கினாலும் சரி, வெளியே இருந்து பப்பி வாங்கினாலும் சரி, லைஃப் டைம் ஃபுல்லாக வந்து சால்ட்டு சுகரு இந்த ரெண்டுமே யூஸே பண்ணக்கூடாது, காரமும் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சொல்கிறத வந்து அப்படியே அட்டாச் பண்ணிப்பாங்கண்ணா. 1 or 2 கமெண்ட் தான். இவங்கெல்லாம் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம ஏறி உட்கார வச்சது தான். நம்ம சொல்கிற பேச்சு இவங்க அப்படியே கேட்பாங்க. நம்மக்கிட்ட இருக்கவங்களே அதேமாரி தான். லேப்னாலே நம்ம சொல்கிறத ஈஸியாக புரிஞ்சுப்பாங்கண்ணா. அந்த ஒரு 3 month தான் கொஞ்சம் வந்து மெச்சூர் ஆகிற இருக்கும், கொஞ்சம் துருன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்மக்கிட்ட ஃபுல்லாக நம்ம சொல்கிறோமா அந்த பேச்சு அப்படியே கேட்பாங்க. இப்போ வீட்டில் நீங்கள் தனியாக விட்டு போகிறீங்க, ஒரு பேபி இருக்குது, பயப்படே வேணாம், இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, இவங்களே அவங்கள பார்த்துப்பாங்க. அந்த மாதிரி இப்போ ஒரு சோஃபாவில் உட்காந்துருக்காங்க, பேபி கீழே உள்ள போகிறாங்கன்னா இவங்களே போய் அதை தடுப்பாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. இவங்ககிட்ட நிறைய விஷயம் இருக்குது அந்த மாதிரி. இவங்களுக்கும் நம்மளுக்கும் பாண்டிங் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒர்க்குக்கு போகிறோம், வெளியே ஒரு ப்ரெஷராக வீட்டுக்கு வருவோம். இவங்க வந்து நம்மளோட ஃபேஸ் ரியாக்ஷனை பார்த்து இவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இவங்க வந்து இப்படி சோகமாக இருக்காங்க, இவங்க வந்து நம்மளை ஹாப்பினஸ் பண்ணுவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லு விளையாடுறது. இப்போ நம்ம அழுதுனா அவங்க வந்து கண்ணை தொடச்சி விடுவாங்க, கிட்ட உட்காந்து. அந்த மாதிரிலாம் நிறைய நம்ம வீட்டிலே பண்ணியிருக்காங்க. நம்ம இப்போ வீட்டுக்கு வரலாம், அவங்களுக்கு நம்ம எந்த மைண்ட் செட்டில் இருக்குன்னு அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். அப்போ வந்து என்ன பண்ணுவாங்க, நம்மக்கிட்ட மடியில் படுத்துப்பாங்க, விளையாடுவாங்க, நம்ம கூடயே இருப்பாங்க. அதனால் வந்து இவங்க வந்து மற்ற டாகும் இவங்க ரொம்ப வந்து ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிடுவாங்கண்ணா. நம்ம டாகை வந்து டாகுன்னு பார்க்க மாட்டோம், ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகிடுவாங்க. இவங்க லேப் வளர்த்திங்கன்னா ஃபேமிலியில் ஒரு மெம்பர் எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஆகிடுவாங்க. நான் லேபை பொறுத்தவரைக்கும் மேட்டிங் வந்து நீங்கள் ஃபீமேல் எடுக்கிறீங்கன்னா 2வது வீட்டில் தானே மேட்டிங்கே பண்ணணும், கிராசிங்கு. நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு 6 monthலேயே குட்டி பொண்ணு ஆசைப்பட்டு 6 monthலேயே விட்டுறாங்க. அதுக்கு வந்து அந்த சத்தம் இருக்காது, உடம்புலாம் அந்த சைஸும் இருக்க மாட்டாங்க, அவங்க குழந்தை போடுறது ரெடியாக இருக்க மாட்டாங்க. இதே 2nd வீட்டில் விடுறீங்களா, கரெக்டாக ரெடியாக இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் விட்டிங்கன்னா கரெக்டாக குட்டி போடும். அதே போல் இப்போ மேல் எடுத்து வளர்க்குறீங்கன்னா கம்பல்சரி வந்து ஒரு 1 yearக்கு 1 time ஆச்சு மேட் பண்ணியே ஆகணும், இல்லை அதுலேருந்து ஹெல்த் இஷ்யூ வர ஆரம்பிக்கும். ஃபீமேல் இருந்தால் அந்த பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்போ வேணுமோ நீங்கள் விட்டுக்கலாம், எல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேணும்னா விடலாம், ஸ்கிப் பண்ணலாம். அதே நீங்கள் மேல் எடுத்திங்கன்னா கம்பல்சரி வந்து மேட்டிங் விட்டே ஆகணும், இயர்லி ஒன்ஸு.